வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட்டார். தேச நலனுக்காக நாடு முழுதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம். बीजेपी यूनिफॉर्म सिविल कोड को भी देश हित में उतना ही आवश्यक समझती है. G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தோம். ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த தயாராக வேண்டிய தருணம் இது. अभी हमने G20 में दुनिया का भारत में स्वागत देखा. अब हम ओलंपिक्स की मेजबानी के लिए पूरी ताकत लगाने वाले. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் வந்தே பாரத் ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும். சிட்டிங், ஸ்லீப்பர் மற்றும் மெட்ரோ என்ற 3 வகைகளில் இந்த ரயில்கள் இயக்கப்படும். அகமதாபாத், மும்பை இடையிலான நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்ட பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. நாட்டின் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 4 பகுதிகளுக்கும் புல்லட் ரயில் சேவை நீட்டிக்கப்படும். भाजपा देश के कोने कोने में वंदे भारत ट्रेनों का भी विस्तार करेगी. वंदे भारत स्लीपर, वंदे भारत चेयर कार और वंदे भारत मेट्रो, इस 3 प्रकार से हम इसको करेंगे. उत्तर भारत में एक बुलेट ट्रेन, दक्षिण भारत में एक बुलेट ट्रेन और पूर्वी भारत में एक बुलेट ट्रेन. वैसे उत्तर, दक्षिण, पूर्व, पश्चिम चारों दिशाओं में एक बुलेट ट्रेन के प्रोजेक्ट से हम आधुनिकता की तरफ जाने को गति देंगे. முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கானோர் தொழில் முனைவோராக உருவெடுத்துள்ளனர். இதன் மூலம் வேலைவாய்ப்பு பெருகியுள்ளது. லட்சக்கணக்கானவர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நபர்களாக மாறியுள்ளனர். முத்ரா திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அது 20 லட்சமாக உயர்த்தப்படும். मुद्रा योजना के तहत लोन की सीमा 10 लाख रुपए हुआ करती थी. अब भाजपा ने इसे बढ़ाकर 20 लाख रुपए करने का इरादा किया है. ஏழ்மையிலிருந்து மீண்டவர்கள் மீண்டும் ஏழைகள் ஆகாமல் தடுக்கவும், அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கவும் இலவச ரேஷன் பொருள் விநியோகம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். मोदी की गारंटी है कि मुफ्त राशन की योजना आने वाले 5 साल तक जारी रहेगी. இதுவரை 1 கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாகியுள்ளனர். பெண் லட்சாதிபதிகளின் எண்ணிக்கையை 3 கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படும். அவர்களுக்கு ட்ரோன் வழங்கி நவீன தொழில்நுட்பத்தை கற்றுத் தருவதால் பெண்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் வளரும். अब मोदी ने 3 करोड़ बहनों को लखपति दीदी बनाने की गारंटी दी. नमो ड्रोन दीदी योजना से गांव-गांव में बहनें ड्रोन पायलट बनेंगी. பயிர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல் உள்ளிட்ட அனைத்து வகை விவசாயிகள் நலன் கருதி 10 கோடி விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வழங்கப்படும். பால் பொருள் உற்பத்தியை பெருக்க கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருள் உற்பத்தி மற்றும் விநியோகத்துக்காக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயத்துறை மேம்படுத்தப்படும். खेती हो, पशुपालन हो, फिशरीज हो, सबको सशक्त कर रहे हैं. ये भाजपा ही है जो किसान क्रेडिट कार्ड के दायरे में हमारे पशुपालक भाई बहनों को, हमारे मछुआरे भाई बहनों को जोड़ा है. पीएम किसान सम्मान निधि का लाभ भी देश के 10 करोड़ किसानों को आगे भी जारी रहेगा. மக்கள் மருந்தகங்களில் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்பனை தொடரும். மருந்தகங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும்.
कि जन औषधि केंद्रों पर 80% डिस्काउंट के साथ सस्ती दवाएं मिलती रहेगी। इतना ही नहीं, इन दवाइयों के जन औषधि के केंद्रों का हम विस्तार भी करेंगे। मोदी की गारंटी है कि आयुष्मान भारत के तहत 5 लाख रुपए तक का मुफ्त इलाज मिलता रहेगा। मोदी की गारंटी के इसी क्रम में भाजपा ने एक बहुत बड़ा निर्णय लिया है। ये निर्णय 70 वर्ष की आयु से ऊपर के सभी बुजुर्गों से जुड़ा है। 3 तरह के इंफ्रास्ट्रक्चर से मजबूत करने जा रही है। पहला है सोशल इंफ्रास्ट्रक्चर, दूसरा है डिजिटल इंफ्रास्ट्रक्चर, तीसरा है பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்। நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் லாரி டிரைவர்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகள் செய்து தரப்படும். இதன் மூலம் சாலை விபத்துகள் குறைக்கப்படும். நெடுஞ்சாலை, ரயில்வே, நீர்வழித்தடம், ஆகாய மார்க்கம் என அனைத்து போக்குவரத்து மார்க்கங்களும் மேம்படுத்தப்படும். டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். हाईवे, रेलवे, एयरवे, वाटरवे उनको आधुनिक बना रहे हैं। तीसरा है डिजिटल इंफ्रास्ट्रक्चर। வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி செய்வதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் மின் கட்டணம் பூஜ்ஜியமாக்கப்படும். இலவச மின்சாரத்தை பெற முடியும். சுய தேவைக்கு போக மீதமுள்ள மின்சாரத்தை விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கலாம். அந்த மின்சாரத்தை எலக்ட்ரிக் வாகனங்களை இயக்க பயன்படுத்த முடியும் என்பதால் போக்குவரத்து செலவும் மிச்சப்படும். अब हम करोड़ों परिवारों का बिजली बिल जीरो करने और बिजली से कमाई के अवसर पैदा करने की दिशा में काम करेंगे। पीएम सूर्य घर मुफ्त बिजली योजना हमने लागू की है। 1 करोड़ लोग इस पर रजिस्ट्री करा चुके हैं अब तक। भाजपा का संकल्प है कि इस योजना पर और तेजी से काम किया जाएगा।